ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேட்கும் அப்படின்னு நம்பிதான் வீடியோ வந்து எடுக்கிறேன். ஏன்னா பக்கத்துல பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க, அதனால பயங்கர சவுண்டா வந்து இருக்கு. நான் மைக் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீடியோவே தைரியமா வந்து எடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா அக்கா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்க என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, ஏன் அதை எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க அப்படின்னுமே சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. வேற எதுவும் கிடையாது. காலையில ஏர்லி மார்னிங் எப்படி நீங்க எந்திரிக்கிறீங்க, டெய்லி எந்திரிக்கிறீங்க, எப்படிக்கா உங்களால முடியுது, அதுக்கு என்ன டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நான் எந்திரிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கான டைம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா எப்பவும் காலையில இருந்து நைட் வரைக்கும் வீட்டுக்காக ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கோம், அடுத்தவங்களுக்காக ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கோம். அதனால எனக்கு டைம் வேணும், எனக்கு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னோட பர்சனல் விஷயங்களுக்காக சும்மா ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா உட்கார்றதுக்காவது எனக்கு டைம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா, அக்கா ஃபுல் டே வேலை பார்த்துட்டே இருக்கேன்க்கா, எனக்கு ரெஸ்டே இல்லை அப்படின்னு யாராவது நினைக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா காலையில ஏர்லி மார்னிங் வந்து எந்திரிங்க. உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நான் நிறைய தடவை வீடியோல வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்ல வந்து நடந்துச்சு. அது யூடியூப் டெவலப் பண்றதா இருக்கட்டும், என்னோட பிசினஸா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலி இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறதுனாலதான் என்னோட லைஃப்ல இது வந்து நடந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா வந்து சொல்லுவேன். எனக்குமே டெய்லியுமே வீட்டுல வந்து வீடியோஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ போறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, என்னை பார்த்து சில பேர் வந்து காலையில எந்திரிக்கிறீங்க, வீட்டுல விளக்கேத்துறீங்க, வீடியோஸ் வந்து எடுத்து அனுப்புறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. காலையில எந்திரிச்சு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு ஷேர் பண்ணும்போது, சரி ஏன் இது ஒரு வீடியோவா நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த நாள் வரைக்கும் நான் கண்டினியூ வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டைம் வேணும், நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா காலையில எந்திரிச்சு பாருங்க, உங்களோட லைஃப்ல அது வந்து நடக்கும். அதே மாதிரி நாங்க டெய்லி ட்ரை பண்றோம், எங்களால முடியறதே இல்லை அப்படின்னா நீங்க நினைச்சா மட்டும்தான் அது வந்து முடியும். வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லியோ, வேற யாராவது ஒருத்தவங்க உங்களை புஷ் பண்ணியோ அந்த விஷயம் வந்து எவ்வளவு பண்ணாலும் உங்களால அதை வந்து பண்ண முடியாது. நீங்க முதல்ல ஸ்ட்ராங்கா நம்பணும், நான் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்றத உங்க மைண்டுக்குள்ள முதல்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால காலையில வந்து எந்திரிக்க முடியும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எங்களால எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாரத்துல ஒரு 2 days மட்டும் எந்திரிச்சு பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களை காலையில எந்திரிக்கிறது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே வந்து கிடையாது. காலையில எந்திரிச்சு பாருங்களேன், உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா வந்து தெரியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயமா ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு சீக்கிரமா வந்து தூங்கணும். எங்களால நைட்டு சீக்கிரமா தூங்கலாம் முடியாது அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து சொல்லுவாங்க, நைட்டு நாங்க பசங்களோட பெட்ரூமுக்கு போகும்போதே மணி 12, 12:30 மணி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே 12, 12:30 மணிக்கு தூங்குனீங்கன்னா அந்த பசங்க எத்தனை மணிக்கு தூங்குவாங்க, காலையில எப்படி அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கூல்ல போய் எப்படி அவங்களால ஆக்டிவா ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க முதல்ல கரெக்டா இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி வந்து கரெக்டா வந்து கொண்டு போகலாம். சப்போஸ் உங்களுக்கே வேலை இருக்கு, இல்லக்கா எனக்கு நைட் இந்த வேலை எல்லாம் இருக்கு, எங்க ஹஸ்பண்ட் வர லேட் ஆகும் அப்படிலாம் என்ன ரீசன் இருந்தாலுமே பசங்களை முதல்ல சீக்கிரமா வந்து தூங்க வச்சு பழகுங்க. நைட் வந்து 9-9:30க்குள்ள கண்டிப்பா பசங்களை வந்து தூங்க வச்சிருங்க. எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கேக்குறது என்னன்னா, நீங்க என்ன ஊர்ல எல்லாம் இருக்க மாதிரி இவ்வளவு சீக்கிரம் வந்து சாப்பிட்டுறீங்க. ஏன்னா எங்க வீட்டுல கண்டிப்பா டெய்லி நைட் வந்து டின்னர் வந்து 7:30க்குலாம் வந்து முடிஞ்சிரும். 7:30க்குலாம் என்ன வேலை எப்படி இருந்தாலும் நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம். தேவேஷ் வர்றதுக்கு 8:30 ஆகும். அதனால அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து நைட்டு டின்னர்லாம் கொடுத்துட்டு நாங்க போய் உள்ள பெட்ரூமுக்கு போகும்போது 9 o'clock வந்து ஆயிடும். சப்போஸ் எனக்கே ஏதாவது நிறைய வேலை இருக்கு அப்படின்னா நான் பசங்களை வந்து பெட்ரூம்க்கு அனுப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிடுவேன், தங்கம் பசங்களை வந்து தூங்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 9 to 9:30க்குள்ள என்னோட பசங்க வந்து கண்டிப்பா வந்து தூங்கிடுவாங்க. அப்பதான் காலையில எந்திரிச்சு அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கா இருக்கட்டும், வீட்லயே இருக்க பசங்களா இருந்தா கூட அப்பதான் அவங்களுக்குமே கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பர்சனலா வந்து ஃபீல் பண்ணுவேன். நீங்க காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட் வந்து சீக்கிரமா வந்து தூங்குங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா நீங்க சீக்கிரமா தூங்குனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமாலாம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நைட்டு காலையில எந்திரிக்கணும்னு நினைக்கிறவங்க நைட்டு போய் சீக்கிரமா படுத்து தூங்குங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்ம பெட்ரூம்குள்ள வந்து சீக்கிரமா கூட போவோம். சில பேர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 9:30 மணிக்கு வந்து போவாங்க. ஆனா அவங்க பண்ற பெரிய தப்பு என்னன்னா, பெட்ரூம்குள்ள போயிட்டு போன் எடுத்து வந்து போன் பார்த்துட்டு யாருக்காவது மெசேஜ் பண்ணிட்டு அப்படி வந்து இருப்பாங்க. அதனால நமக்கு வந்து தூக்கம் வராது. ஆனா அவங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான் நான் வந்து போன் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நீங்க போன் பாக்குறதுனால தான் உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து வரமாட்டேங்குது. இப்ப நானே கூட முன்னாடி எல்லாம் என்ன தப்பு பண்ணுவேன் அப்படின்னா, நைட் வந்து படுத்துருவேன். எனக்கு சுத்தமா தூக்கமே வராது. என்ன பண்ணுவேன்னா, சரி ஒரு 5 நிமிஷம் போன் பார்ப்போம் அப்படின்னு அந்த போனை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா வந்து அந்த போனை தான் பார்த்துட்டே இருப்பேன். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து போன் பாக்குறது நமக்கு தெரியவே தெரியாது. நைட்டு ஃபுல்லா பார்த்துட்டே இருப்போம். பட் அடுத்த நாள் அது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா நைட்டு ஃபுல்லா சரியான தூக்கம் வந்து இல்ல அப்படின்னா, நமக்கு எப்பவுமே பகல்ல தூங்குறத விட நைட் வந்து கம்பல்சரி தூக்கம் ரொம்பவே வந்து முக்கியம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் நீங்க தூங்குறீங்க அப்படின்னா கூட அது ஒரு நல்ல ஸ்லீப்பிங்கா வந்து இருக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே வந்து நினைப்பேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமுக்கு போயிட்டீங்க அப்படின்னா போன் எல்லாம் போறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருங்க. இப்ப நான் என்னோட பெட்ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் போயிட்டு கமெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன் முன்னாடி எல்லாம். இவர் என்ன சொல்வாரு அப்படின்னா, தங்கம் நீ கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சுன்னா நீ வந்து எனக்கு டைம் போறதே தெரியாது. ஏன்னா நிறைய மெசேஜ் வந்திருக்கும், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டே வந்து இருப்பேன். என்கொயரிஸுமே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 1 மணி வரைக்கும்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டே வந்திருப்பேன். அப்ப இவர் என்ன சொல்வாரு அப்படின்னா, உனக்கான ஒரு டைமே நீ வந்து ஒதுக்கிக்கிறதே வந்து கிடையாது. ஆஃபீஸ் டைம்னா இதுல இருந்து இது வரைக்கும் தான் இருக்குல்ல, அது மாதிரி உன்னோட பொட்டிக் டைம்னா இது வரைக்கும் தான் மெசேஜ் பார்ப்பேன்னு சொல்லி வச்சுக்கோ. அதனால நைட் அவர் பெட்ரூமுக்கு போகும்போதே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, என்னோட பிசினஸ் டேப் ஒன்று இருக்கு, அந்த டேப் எடுத்துட்டு போய் கபோர்ட்ல வச்சு லாக் பண்ணிடுவாரு. அதை வந்து பார்க்க மாட்டேன்னா. அதே மாதிரி நைட்டு கமெண்ட்ஸுக்கும் வந்து பெருசா ரிப்ளை பண்றதுக்கு விட மாட்டாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரியா, கொஞ்ச நேரம் படுத்து நீ ரிலாக்ஸா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு சொல்ற விஷயமும் அதுதான். நீங்க வந்து காலைல எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமுக்கு போன் போகும்போதே எடுத்துட்டு போய் ஆஃப் பண்ணி வைங்க. இந்த போன் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா கூட இருப்பீங்க. பட் அவர் ஒரு பக்கம் போன் பாக்குறாரு, நீங்க ஒரு பக்கம் போன் பாக்குறீங்கன்னா 2 பேரும் போன் தான் பார்த்துட்டே இருப்பீங்களே தவிர நீங்க எதுவுமே பேச முடியாது. ஏன்னா பகல்ல அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. மேபி நீங்க வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம். 2 பேரும் மீட் பண்றதுக்கான டைமே வந்து இருக்காது. அப்படி ஈவினிங்ல கொஞ்ச நேரம் கிடைக்குது அப்படின்னா கூட அந்த கொஞ்ச நேரம் வந்து பசங்களோட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நைட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு, ஒரு ஏதோ ஆபீஸ்ல நடந்த விஷயமா இருக்கலாம், இல்ல வீட்டுல நடந்த விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை டிஸ்கஸ் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா பினான்சியல் பத்தி பேசுறதுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட் டைம் அப்படிதான் நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். அதனால போன் பாக்குறத விட்டுட்டு உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்க ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மேபி ஜென்ஸ் யாராவது பாக்குறீங்கன்னா உங்க ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த டைம் ரொம்ப வேல்யூபிளான ஒரு டைமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இந்த லைஃப். இந்த ஒரு நாளை நான் ரொம்ப சந்தோஷமா வந்து என்னோட லைஃப் வந்து லீட் பண்ணேன். என் பசங்களோட இருக்கிறதுக்கும் என் ஹஸ்பண்டோட இருக்கிறதுக்கும் கடவுள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. அதனால நான் இந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்பவுமே வந்து நினைப்பேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். முக்கியமா காலையில எந்திரிக்கணும் அப்படின்னா நைட்டு போன் பார்க்காதீங்க. தூக்கமே வரல அப்படின்னா கூட போன் எடுத்து கொஞ்ச நேரம் பார்ப்போம்னு ஸ்க்ரோல் பண்ணவே பண்ணாதீங்க. தூக்கம் வரலையா, ஒரு நாள் கஷ்டமா இருக்கும், 2 நாள் கஷ்டமா இருக்கும், போனை எடுக்காம சும்மாவாவது கண்ணை மூடி அப்படியே படுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், பட் அது உங்களோட லைஃபுக்கு என்ன சொல்றது, கண்டிப்பா உங்களோட லைஃப்ல அடுத்த லெவல் போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் கண்டிப்பா வந்து இருக்கும். அக்கா போன் பாக்குறது ஒரு சின்ன விஷயம், இதனால உங்க லைஃப் மாறுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க யாராவது இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கு கண்டிப்பா வந்து மெசேஜ் பண்ணுங்க. போன் பார்க்காத நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா நீங்களே என்கிட்ட சொல்வீங்க. அதே மாதிரி நீங்க எப்படி காலையில எந்திரிக்கிறீங்க, எப்படி வந்து டெய்லி கரெக்டா உங்களால அதை ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து முன்னாடி ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன், பட் இப்போ வந்து ஷூட்டிங் வந்து போறது கிடையாது. பட் நான் சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்க்கு வீடியோ வந்து எடுக்கணும். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து காலையில சமைச்சு 6:30க்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கொடுத்து ஆஃபீஸ் வந்து அனுப்பணும். அதுக்கப்புறம் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வேலைக்கு போனேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், காலையில இப்போ நான் ஒரு 8 மணிக்கு ஆஃபீஸ் போகணும்னா காலையில கண்டிப்பா 6 மணிக்கு எந்திரிச்சே தானே வந்து ஆகுவேன். 6 மணிக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டேன் அப்படின்னா 6 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு நான் ஆஃபீஸ் போறேன்னா அங்க போயிட்டு என்னோட ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஈவினிங் வர்றதுக்கு 6 o'clock வந்து ஆயிடும். கரெக்டா? இப்போ நான் என்னோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஆஃபீஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில 4 to 6:30 வந்து என்னோட ஆஃபீஸ் டைமா தான் நான் என்னோட மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நான் வந்து என்னோட ஆஃபீஸ் டைம் இதுக்குள்ள என்னோட வேலை எல்லாத்தையும் நான் கண்டிப்பா முடிச்சாகணும். ஏன்னா
நான் ஷூட்டிங் வந்து போறது கிடையாது. பட் யூடியூப் தான் என்னோட முக்கியமான வேலையா நான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இதுதான் வீட்ல இருந்து என் பசங்களையும் பார்த்துக்கிட்டு என்னால வந்து அவங்க கூடவே இருந்துகிட்டு என்னால ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து யூடியூப் மட்டும்தான். அதனால இதை வந்து என்னோட ஆஃபீஸ் வேலையா தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். காலையில கம்பல்சரி 4 மணிக்கு நான் டெய்லி ஆஃபீஸ் போகணும்னா நான் கண்டிப்பா இந்த டைமுக்கு எந்திரிக்கணும்னா எந்திரிச்சுதான் ஆகணும். அது எப்படி நம்மளால எந்திரிக்க முடியாம போக முடியும்? ஒரு விஷயம் நமக்கு அதனால நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பா எந்திரிப்போம்ல. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு அதுல இருந்து பணம் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்திரிப்பீங்கல்ல. ஆமா, எனக்கும் யூடியூப்ல இருந்து பணம் வந்து வருது. பட் நிறைய பணம் வருதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்ப 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 மினிமமான ஒரு அமௌண்ட் தான் யூடியூப்ல இருந்து வரும். ஆனா என் பசங்களையும் பார்த்துக்கிட்டு எனக்கு அதுல இருந்து பணம் வருது அப்படின்னும் போது நான் அதை என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கா தான் வந்து பாக்குறேன். அதனால என்ன நடந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் காலையில 4 மணிக்கு நான் வந்து கண்டிப்பா எந்திரிச்சுதான் ஆவேன். 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுல பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு நான் ஒரு 4:45 to 5 o'clock என்னோட யூடியூப்க்கு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 6 o'clock வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூடியூப்கான டைம். அந்த 1 hour நான் என்னென்ன ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும், என்னென்ன வீடியோஸ் லாங் வீடியோ எடுக்கணும் எல்லாமே அதுக்குள்ள எடுத்து முடிச்சிருவேன். அந்த 6 o'clock முடிஞ்சுதான் என்னோட அதுக்கப்புறம் 6 to 7 அதுக்குள்ளே நடுவில் ஆக்சுவலா அந்த யூடியூப் வீடியோ எடுக்கும் போதே சமைக்கிறதுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மணில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடுவுல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதனால 6:30 என்னோட ஹஸ்பண்டுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சு அவரை வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நான் அனுப்பி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 6:30 to 8 தேவேஷ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவன் சிலம்பம் கிளாஸ்ல இருந்து வருவான். அவனுக்கு பேக் எல்லாம் கரெக்டா இருக்கா, புக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, லஞ்ச் பாக்ஸ்ல போடுறது இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு 8 o'clock வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அனுப்பிட்டு கதவு டோர் வந்து லாக் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். அந்த காலையில 4 to 8 o'clock வரைக்கும் எங்க வீட்டு டோர் வந்து ஓப்பன்ல இருக்கும். அதுக்கப்புறம் லாக் பண்ணிடுவேன். ஸ்ரதன் வந்து அதுக்குள்ள எந்திரிச்சிருவான். அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 9:30 என்னோட ஒர்க் எல்லாத்தையுமே நான் வந்து கம்பல்சரி வந்து முடிச்சிருவேன். அப்போ என்னோட ஆஃபீஸ் டைம் வந்து காலையில 4 o'clock இருந்து 9 o'clock என்னோட ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்ட மாதிரி பிளான் வந்து பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேலை இருக்கும். வீடு பெருக்கணும், பாத்திரம் இருக்கும், வாஷ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி காலையில ரொம்ப மனசு வந்து திருப்தியா இருக்கும். என்ன அப்படின்னா நான் என்னோட ஒர்க் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டேன். என்ன ஒர்க்? என்னோட யூடியூப் வேலை ஒர்க் எல்லாத்தையுமே நான் வந்து முடிச்சிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கிறது தான் என்னோட வீட்டு வேலை தான் நான் வந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். அக்கா நீங்க இவ்வளோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, இது உங்களுக்கு ப்ரெஷரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 200% வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வேலை. அதனால நான் இது ரொம்ப ஹாப்பியா தான் வந்து பண்றேன். என்னோட ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு என் பசங்களையும் பார்த்துக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு ஒர்க் பண்றதுக்கான டைம் கிடைக்குது. அது ஏர்லி மார்னிங் எந்திரிச்சாதான் முடியுது அப்படின்னும் போது கண்டிப்பா நான் அந்த ஏர்லி மார்னிங்கை மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். இதுதான் முக்கியமான ரீசன் நான் இவ்வளோ காலையில வந்து எந்திரிக்கிறதுக்கு. ஏன்னா என்கிட்ட அடிக்கடி கேட்கறது இதுதான், உங்களால மட்டும் எப்படி முடியுது, நீங்க மட்டும் எப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா எப்படி காலைல எந்திரிச்சு கிளம்பணும், இது என்னோட ஆஃபீஸ் டைமா நான் மைண்டுக்குள்ள செட் பண்ணி வச்சு நான் இப்படிதான் வேலை வந்து பார்த்துட்டு இருக்கேன். இதனால எனக்கு ஏதோ ஒரு இன்கமும் வருது. என்னோட ஃபேமிலியும் என்னோட பசங்களை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே நான் வந்து என்னால ஏர்ன் பண்ண முடியுது. பட் ஷூட் போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாவது ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும். பட் யூடியூப்ல நான் மொத்தமா அப்படி இப்படின்னு ஒரு மாசம் ஃபுல்லா வீடியோ போட்டா கூட எனக்கு அதிகபட்சமா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல இது வரைக்கும் வந்தது வந்து கிடையாது. அதனால நான் மாசம் ஃபுல்லா வேலை பார்க்குற காசு, அதாவது எனக்கு 2 நாள்ல கிடைக்கிற சம்பளம் வந்து நான் மாசம் ஃபுல்லா வேலை பார்த்தா கூட எனக்கு வர்றது வந்து இல்லை. இருந்தாலும் என்னோட பசங்களோட இருக்கிற சந்தோஷத்தை விட எனக்கு இந்த பணம் வந்து பெருசா தெரியல. பட் நான் ஏதாவது சம்பாதிக்கணும், நான் வந்து சும்மா இருக்க கூடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் இப்படிதான் நான் வந்து மைண்ட் செட் வந்து பண்ணிக்கிறேன். எனக்காவது யூடியூப்க்கு வந்து வீடியோஸ் எடுக்கணும், அதனால நான் ரொம்ப ஹரிபரியா வேலை பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். பட் நீங்க வீட்டுலதான்க்கா இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. காலையில எந்திரிச்சிட்டு உங்களோட வேலையெல்லாம் ஒரு 7:30 8 o'clock முடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் வெளியில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான டைம் மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க படம் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஒரு வீடு கிளீன் பண்ணலாம். நீங்க காலைல எந்திரிச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களால பண்ண முடியும். ஒரு விஷயமா நீங்க வந்து நீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் அப்படிதான் என்னோட வீட்டை ரொம்ப நீட்டா வச்சுக்கணும்னு எனக்கு காலைல எந்திரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தோண ஆரம்பிச்சது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம மைண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம சும்மா இருக்கும், அடுத்தது இதான் வேலை பார்க்கணும்னு மைண்ட் வந்து சொல்லிக்கிட்டே தான் வந்து இருக்கும். அதனால காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் டைம் இதுதான் நினைச்சு ஏர்லி மார்னிங் எந்திரிங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா
கண்டிப்பா அது உங்களால முடியும். அதே மாதிரி நைட்டு படுக்க போறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா நாளைக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு படுங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த நினைச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களோட லைஃப்ல வந்து அப்படியே நடக்கும். அது நான் 200% வந்து என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. நான் வந்து முழுசா நம்பிட்டு படுப்பேன். என்ன நைட்டு சில டைம் ரொம்ப லேட் ஆயிடும். ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு படுக்கவே 1 மணிலாம் கூட ஆயிருக்கு. ஆனா நான் வந்து நினைப்பேன் கண்டிப்பா காலையில 4:30 மணிக்கு நான் 4 மணிக்கு கண்டிப்பா எந்திரிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து படுப்பேன். நான் காலைல 4 மணிக்கு கம்பல்சரி வந்து எந்திரிச்சிருவேன். அதேதான் உங்களுக்கு சொல்றேன். நைட்டு படுக்கும்போது நீங்க ஒரு விஷயத்த முழுசா வந்து சொல்லிட்டு படுங்க. நான் என்ன வேணாலும் காலைல 4 மணிக்கு நான் கண்டிப்பா எந்திரிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எந்திரிப்பீங்க. நீங்க வந்து அரை மனசா எந்திரிக்கலாமா வேண்டாமா அப்படி எல்லாம் நினைச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதனால ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த நம்புங்க. நீங்க வந்து சீக்கிரமா காலைல வந்து எந்திரிப்பீங்க. அதே மாதிரி அலாரம் அலாரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போன்ல வந்து அலாரம் வந்து வைப்பீங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா போன் அலாரம் வந்து சில டைம் நமக்கு ரொம்ப டயர்டா இருந்தோம்னா கேட்காம கூட போயிடும். அதே மாதிரி காலையில எந்திரிக்கணும்னு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அலாரம் வந்து ஒரு 4 to 5 அலாரம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வைங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். இன்ன வரைக்குமே நான் அப்படிதான் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் காலையில வந்து 3 o'clock ஒரு அலாரம் வைப்பேன், 3:15 ஒன்று வைப்பேன், 3:30 ஒன்று வைப்பேன், 4 o'clock ஒன்று வந்து வைப்பேன். இப்படிதான் என்னோட அலாரம் வந்து இருக்கும். பட் எனக்கு என்னன்னா என்னைக்காவது அடிக்கிற டைம்ல நம்ம எந்திரிச்சிட மாட்டோமா அப்படின்றதுதான் வந்து எனக்கு. நீங்க வந்து புதுசா எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 2-3 அலாரம் வைங்க. சப்போஸ் ஒரு அலாரம்ல உங்களுக்கு முழிப்பு வரலன்னா கூட அடுத்தடுத்த அலாரம் அடிக்கும் போது ஆப்வியஸா நீங்க வந்து கண்டிப்பா எந்திரிச்சிருவீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் அலாரம் வைப்பேன். பட் இவர் சொல்லுவாரு தங்கம் நீ 4 மணிக்கு தானே எந்திரிக்க போற, அதுக்கு 4 மணிக்கு அலாரம் வைக்கலாம்ல அப்படின்னு. எனக்கு என்னன்னா அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கும்போது அந்த தூக்கம் அவ்வளோ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தூங்கிடுவேன். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு அலாரம்ல நீங்க எந்திரிக்கலனா கூட அடுத்தடுத்த அடிக்கிற அலாரம்ல கண்டிப்பா வந்து எந்திரிச்சிருவீங்க. சப்போஸ் இல்லக்கா எங்களுக்கு போன்ல வந்து அலாரம் அடிக்கிறதே தெரியல அப்படின்னா இந்த கிளாக் மாதிரி குட்டியா ஒண்ணு வந்து இருக்கும். அது பயங்கர சத்தம் வந்து கொடுக்கும். அது வந்து நல்லா கேட்கும். நீங்க எவ்வளவு தூக்கத்துல இருந்தாலுமே கண்டிப்பா அந்த அலாரம் வந்து உங்களை வந்து எழுப்பிடும். அதனால இன்னைக்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த அலாரம் வந்து வாங்க. ஒரு 150ல இருந்து 200க்குள்ளதான் வந்து வரும். ஒண்ணு வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அலாரம் வந்து வச்சுட்டு தூங்கும் போது பயங்கர சத்தமா இருந்துச்சுன்னா காலைல ஆப்வியஸா நீங்க வந்து எந்திரிச்சு தானே வந்து ஆகணும். அதே மாதிரி இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிக்கிற அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு வந்து தூங்குவாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் நீங்க அந்த மாதிரி அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குற பர்சனா இருந்துச்சு அப்படின்னா அலாரம் வந்து கைக்கு எட்டுற மாதிரி வைக்காம கொஞ்சம் தள்ளி வந்து வைங்க. ஏன்னா அப்பதான் எந்திரிச்சு போய் உங்களால ஆஃப் பண்ண வந்து முடியும். அப்ப நீங்க எந்திரிச்சு போறீங்கல்ல அந்த டைம்ல உங்களோட தூக்கம் வந்து கண்டிப்பா கலையும். அதுக்கப்புறம் போய் மறுபடியும் நீங்க தூங்க மாட்டீங்க. சரி எந்திரிச்சிட்டோம் அப்படியே நம்மளோட வேலையை பார்த்துக்கலாம் அப்படிதான் நீங்க வந்து ஆப்வியஸா வந்து யோசிப்பீங்க. அதனால அலாரம் வந்து கொஞ்சம் அதாவது உங்களுக்கு கை கெட்டுற தூரத்துல இல்லாம கொஞ்சம் தாண்டி வைங்க. அதுக்குன்னு ரொம்ப தள்ளி வச்சிட்டீங்கன்னா அலாரம் அடிக்கிறதே வந்து கேட்காம வந்து போயிடும். அதனால இப்படி வந்து ஃபாலோ வந்து பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால சீக்கிரமா வந்து எந்திரிக்க முடியும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில பேர்லாம் வந்து நானே கூட சில டைம் வந்து யோசிப்பேன் என்ன அப்படின்னா காலைல வந்து எந்திரிச்சிடுவேன், தூக்கம்லாம் வந்து பிரிஞ்சிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என் மனசு வந்து டபுள் மைண்டடா ஓடிக்கிட்டே இருக்கும். பேசாம ஒரு 1/2 தூங்கிடலாமா, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே, ஏன் நம்ம தூங்கக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் தூங்கிடலாம் அலாரம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் எந்திரிச்சு வேலை. ஆனா எந்திரிச்சு தூக்கமே இருக்காது. ஆனா என்னோட மைண்டுக்குள்ள அத்தனை கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி நான் எந்திரிச்சிட்டேன், என் வேலையை நான் போய் பாக்குறேன் அப்படின்னு நம்ம எந்திரிச்சு வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட ஸ்ட்ராங்னு கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன். எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் போயிட்டு முகத்தை வாஷ் பண்ணிடுங்க. தண்ணில உங்க முகத்தை நீங்க எப்போ வாஷ் பண்றீங்களோ அப்பவே உங்க தூக்கம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே சுத்தமா வராது. பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த ஒரு 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 5 நிமிஷம் நம்ம மைண்ட் வந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்லும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நம்ம நல்லா வந்து தூங்கி எந்திரிச்சிருப்போம். பட் காலையில எந்திரிக்கிறதுக்கு நம்ம மனசு ஒத்துக்காது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கலாமே, 5 நிமிஷம் தூங்கலாமே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். இந்த நாள் வரைக்கும் எனக்குமே அப்படி தோணும். நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா சில நாள் வந்து எனக்கு அவ்வளோ வந்து இதா இருக்கும். இன்னும் ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே, பேசாம தூங்கிடலாமா. என்னோட ஹஸ்பண்ட் தான் முக்கியமா கண்டிப்பா சொல்லுவேன். என்னை வந்து எப்படி தூங்க வைக்கலான்னு பார்த்துட்டே இருப்பாரு. ரொம்ப பிரைன் வாஷ் பண்ணிட்டே இருப்பாரு. தங்கம் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தங்கம், நீ வந்து தூங்கு அப்படின்னு சொல்லுவாரு. சில டைம்ல வந்து தங்கம் இன்னைக்கு ஆஃபீஸ் நான் லேட்டா கூட போறேன்டா, நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்குன்னு சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் வந்து தாண்டி சில டைம் படுத்துமே இருக்கேன். படுத்துட்டு எந்திரிச்சிருவேன். தங்கம் நீ என்னை இப்படிலாம் பண்ணாத, நான் கண்டிப்பா எந்திரிச்சாதான் வேலை எல்லாம் முடிக்க முடியும், நீ கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவேன், அதுக்கப்புறம் இவனையும் வச்சுட்டு என்னால எல்லா வேலையும் மேனேஜ் பண்ண முடியாது, நான் எந்திரிச்சு போயிட்டு முகத்தை கழுவிட்டு ஹீட்டர் போட்டு ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட தூக்கம் வந்து போயிடும். அதனால நான் இது வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன்.
இல்ல அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி பழைய வீட்டுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் கதை ஓபன் பண்ணனா அந்த காத்து வந்து மேலப்படும். அப்போ வந்து அந்த அந்த ஜில் காத்து மேலப்படும் போது ஆப்வியஸா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தூங்கணும் அப்படின்னே வந்து கண்டிப்பா வந்து தோணவே தோணாது. அதனால நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எந்திரிக்க போறீங்க அப்படின்னா அலாரம் வந்து ஒரு 5 o'clock வந்து வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 5 மணிக்கு வந்து எந்திரிங்க. ஏன்னா திடீர்னு 4 மணிக்கு எந்திரிக்கிறதா ரொம்ப கஷ்டமா தான் வந்திருக்கும். அதனால ஒரு 5 மணிக்கு எந்திரிங்க, இல்ல ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு பழகுங்க. காலையில எந்திரிச்சு ஒரு 5:30 மணிக்கு எந்திரிக்கும் போது ஒரு 2 நாள் 3 நாள் இப்படி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து வைங்க. 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு 4:50க்கு உங்க அலாரத்தை வந்து மாத்துங்க. 5 மணின்றது ஒரு 4:50 அப்படியே மாத்துங்க. அப்புறம் 4:30 மணியா மாத்துங்க. அதுக்கப்புறம் 4:15 மாத்துங்க. அப்புறம் 4 மணியா மாத்துங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரே நாள்ல தயவு செஞ்சு இன்க்ரீஸ் வந்து பண்ணாதீங்க. அக்கா எந்திரிக்கிறது எதுக்கு அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றவங்க தான் எந்திரிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நான் எதுக்காக எந்திரிக்கிறேன்னா காலைல எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு நான் வந்து ரெடி ஆயிடுவேன். பட் என்னோட வீட்டுல விளக்கேத்தி வச்சா எனக்கு இன்னும் ரொம்ப பாசிட்டிவிட்டி வந்து கிடைக்குது. அதனால நான் வீட்டுல வந்து விளக்கேத்தி வைக்கிறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், அக்கா உங்களோட வீடியோஸ் பார்த்து நாங்களுமே காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட கடவுள் எந்த கடவுளா வேணாலும் இருக்கலாம். எல்லா கடவுளும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். நம்ம தான் வந்து அதை வேற வேற உருவமா வேற வேற போட்டோல வந்து வச்சு வழிபடுறோன்றதுதான் என்னோட நம்பிக்கை. அதனால எல்லா கடவுளுக்குமே எல்லாமே ஒரே கடவுள் தான். அதை நம்ம தனித்தனியா பிரிச்சு கும்பிடுறோம், அவ்வளவுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நீங்க நினைக்கிற விஷயத்த வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பா வந்து நடக்கும். அதே மாதிரி காலையில எந்திரிச்சு நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க, ஒரு 10 மணிக்குள்ள உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மதியம் டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து தூங்குங்க. நிறைய பேர் கேட்கறது காலையில எந்திரிச்சிட்டோம்னா மதியம் தூங்க கூடாதா அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. காலையில எந்திரிக்கிறீங்களா, வேலை எல்லாம் முடிஞ்சிட்டா, உங்களுக்கு டைம் கிடைக்குதா, மதியம் 1 மணிக்கு சாப்பிடுறீங்களா, ஒரு 3 மணி வரைக்கும் தாராளமா வந்து தூங்குங்க. ரொம்ப மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரொம்ப நீங்க ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி தூங்கக்கூடாது அப்படின்னா காலையில எந்திரிச்சு விளக்கெல்லாம் ஏத்திட்டு சில பேர் பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கு கிளம்புறாங்கன்னா அப்பயே போய் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சாயங்காலம் வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க காலைல எந்திரிச்சதுக்கான ஒரு பலனே கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்காது. இன்னொரு விஷயம், அது அது ஒரு மாதிரி இன்னும் ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இருக்கும். ஒரு மாதிரி நெகட்டிவா தான் இருக்கும். அதனால காலையில எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரிலாக்ஸா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு மதியத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுல எந்த தப்புமே வந்து கிடையாது. தாராளமா நீங்க வந்து தூங்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் தூங்குவேனான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தூக்கமே வராது. அதான் எனக்கு பிரச்சனை. நான் ஏதாவது இப்பெல்லாம் வந்து வெப் சீரிஸ் பாக்குறேன், படம் பாக்குறேன். எனக்கான டைம் எனக்கு என்னதான் வேலை இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட மொபைல சைலண்ட்ல போட்டுட்டு பொட்டிக் ஆர்டர்ஸா இருந்தா கூட அந்த 1 to 3 வந்து எனக்கான டைமா நான் இப்போ வந்து எடுத்துக்கிறேன். அதனால ஏன்னா அந்த 1 மணில இருந்து 3 மணிக்குள்ள எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் அப்பதான் அவங்களோட லஞ்ச் பிரேக், அதனால என்கிட்ட கால் பண்றதுக்காகலாம் வந்து பேசுவாங்க. அப்போ வந்து சொல்லிடுவேன், பேசுவேன். பட் இருந்தாலும் என்னன்னா கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்கும். எனக்கு கால் அட்டன் பண்ணி காலையில வேற சீக்கிரம் எந்திரிக்கிறேன். இந்த மாதிரி போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 1 to 3 வந்து என்னோட டைமா எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் ஏதாவது படம் அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் கால் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு திரும்ப நான் கூப்பிடுவேன். இல்ல சிஸ்டர், நான் இந்த மாதிரி வேற வேலையா இருந்தேன், இல்லைன்னா படம் பார்த்துட்டு இருந்தேன், மொபைல் சைலண்ட்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்களோ ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து கண்டிப்பா வந்து பேசுவேன். இப்படிதான் நான் வந்து காலையில எந்திரிக்கிறேன். அதே மாதிரி நான் காலையில எந்திரிக்கிறதுனால நம்ம என்ன ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றோமோ அதை தான் நம்மளோட பசங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களோட லைஃப்ல. நான் சீக்கிரமா எந்திரிக்கிறதுனால என் வீட்டுல என் பசங்களும் கொஞ்சம் சீக்கிரமா தான் எந்திரிக்கிறாங்க. இப்ப தேவேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைம் இல்லைன்னா கூட 5:30க்குலாம் ஷார்ப்பா எந்திரிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு வந்து கிளாஸ் இருக்கு. அதெல்லாம் எங்க இருந்து வரும் அப்படின்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட் வந்து வச்சிருக்கோம்ல, அவங்ககிட்ட நம்ம சொல்லி கொடுக்கறது. அவனுக்கு வந்து 6 மணிக்கு கிளாஸ் அப்படின்னா நீ வந்து 6 மணிக்கு எந்திரிச்சு அவசர அவசரமா முகத்தை கழுவிட்டு எப்பவுமே போகாத. ஒரு 1/2 hour முன்னாடி எந்திரிச்சு ரிலாக்ஸா பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு நீ வந்து ரிலாக்ஸா கிளம்பு தேவேஷ் அப்படின்னு சொன்னதுனால ஒரு 1/2 hour முன்னாடி வந்து எந்திரிக்கிறான். அவனுமே அதனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபீல் பண்ணுவான். 5:30க்கு எந்திரிச்சு கிளாஸ் போயிட்டு வரதுக்கே 7:30 ஆயிடும். ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு 8 o'clockலாம் ஷார்ப்பா ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுவான். பட் அவன் ரொம்ப ஆக்டிவா தான் வந்து இருப்பான். அதுக்கு ரீசன் என்னன்னா நைட்டு சீக்கிரமா படுத்து காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது அப்படிதான் நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். என்னோட லைஃப்ல நான் இதெல்லாம் தான் வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுனால. நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மற்ற நாளுக்கும் அந்த காலையில எந்திரிக்கிற நாளுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு அக்கா கண்டிப்பா நானுமே நாள்ல இருந்து எந்திரிக்க போறேன் அப்படின்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஒரு 4 days என்னால லாங் வீடியோஸ் வந்து போட முடியல, சாரி. ஏன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருந்துச்சு.
அக்கௌண்ட்ல அமௌண்ட் போட்டிருந்தோம். அது நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆகாம ஏடிஎம்ல ஸ்டக் ஆகி நின்று போச்சு போன சண்டே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது கிளியர் ஆகுறதுக்கே செவ்வாய்க்கிழமை ஆச்சு. அப்பாடா காசு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு முடிக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் அவர் கீழே விழுந்து இடுப்புல நல்லா அடிபட்டுருச்சு. புதன் வியாழன் அப்படி போச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை எனக்கு வந்து செவுத்துல இடிச்சுக்கிட்டேன் திரும்பும் போது, நல்ல ரத்தம். நேற்று ஃபுல்லா அப்படி போச்சு. அதனால என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். எவ்வளோ பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணியாச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கடந்து போயிடலாம் அப்படின்ட்டு நானுமே ரொம்ப பாசிட்டிவா ஆக்டிவா என்னோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாரி, இதனாலதான் என்னால ரெகுலரா வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.